பெருந்தலைவர் காமராஜர் வந்தபோது கூட அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வரும்போது குடியாத்தம் தொகுதியில நின்னாரு. குடியாத்தம் தொகுதியில ஒரே ஒரு நாடார் ஓட்டு கூட கிடையாது, நாடார் அல்லாதல் தான் உண்டு. அப்ப பெரியார் காமராஜரை முன்மொழிந்து இடைத்தேர்தலை நிக்க வச்சு பிரச்சாரம் செய்து, அப்ப திமுக எதிர்கட்சியா இருந்த போது கூட காமராஜருக்கு எதிராக அங்க வேட்பாளரே நிறுத்தல. அப்ப திராவிட கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நாடார் ஓட்டே இல்லாத ஒரு பெரும்பான்மை சாதியை சேர்ந்த காமராஜர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார். அதற்கு பின்னாடி வெற்றி பெற்று வந்ததுக்கு பிற்பாடு அவர் சாதியை சேர்ந்தவர்கள் தன் ஜாதி அடையாளம் அவருக்கு கொடுக்க 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 அவருக்கு அந்த உணர்வு இருந்ததா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனா அவருக்கு ஒரு சாதி பின்னணி கொடுக்க கொடுக்க தன்னோட நாடார்கள் ஓட்டுகள் அதிகம் உள்ள பகுதியில் நின்ன போது அவர் தோத்து போயிட்டார். ஏன் தோத்தாருன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இடைநிலை, நீங்க மேல் கீழ்லாம் வேண்டாம், ஒரே பட்டியல் இருக்கிற இடைநிலை முக்குளத்தோர் சமூகம் தென் மாவட்டத்தை எடுத்துங்க. பெரும்பான்மையா இருக்கிற முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வராருன்னு சொன்னா, பெரும்பான்மையா இருக்கிற நாடார் சமூகத்து மக்கள் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாடார் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வருவாருன்னு சொன்னா இன்னொரு பெரும்பான்மை சாதி ஒற்றுக்கொள்ளாது. இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப பெரும்பான்மை சாதியிலிருந்து யார் வரலாம்னா, பெரும்பான்மை சாதி பின்னணி இல்லாதவர் வந்தாருன்னா ஒத்துப்பாங்க. இப்படிதான் வந்திருக்கு. எம்ஜிஆர் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு உதாரணம்னா, சிவாஜி கணேசன் தமிழர், எம்ஜிஆர் தமிழர் இல்லைன்னு இருந்தது. ஆனா அரசியலும் சரி சினிமாவிலும் சரி அவரை விட எம்ஜிஆர் சிவாஜி இன்னும் சரியா சொல்லணும்னா முக்குளத்தோர் சமூகத்துக்குள்ளாரியே சிவாஜியை விட எம்ஜிஆர் அதிகமா இதெல்லாம் மக்கள் சாதிக்கு வெளியே கூறுறாங்க. நீங்க மதத்தை தாண்டி நீங்க சாதி தான் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்வதாகட்டும் அல்லது பிரித்து பார்ப்பதாகட்டும். இன்னொன்னு சாதி பண்பாடு என்பது தலித் விரோதமா இருக்கு. அத சொல்லுங்க திரு யூசுப். சம்பத் மற்ற ஆளுடைய கருத்தையும் கேட்டு வரேன். திரு சம்பத், திரு யூசுப், அடிப்படையில் இங்கே மதங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போல அர்ஜுன் சம்பத் ஒரு கேள்வி வைக்கிறார். இஸ்லாமியர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள், இரண்டு திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இன்ன பிற கட்சிகளாகட்டும், அல்ல கிறிஸ்தவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சிகள், இந்துக்கள் பிரதிபலிக்கக்கூடிய இயக்கங்கள் கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொன்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? கோரிக்கைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்துடைய கோரிக்கைகளை இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் என்ன பெருசா ஏத்துக்கிட்டாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதெல்லாம் வந்து இந்து மக்கள் கட்சி போன்று பாஜக போன்ற கட்சிகள் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எதிராக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தானே தவிர உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்திற்கு என்று இந்த திராவிட கட்சிகள் ஒன்றும் பெரிய அளவுக்கு செய்யலை. பட்டியல் போட்டு சொல்லட்டும். இத்தனை ஆண்டு காலத்தில் திராவிட கட்சிகள் எப்போ கையில் எடுத்தாங்களோ, எடுத்த காலத்திலேருந்து முஸ்லீம்களுக்காக கொடுத்து இந்த வாக்கு வங்கி என்ன தக்க வச்சுக்கிட்டாங்கன்றதை அவங்க காட்டட்டும். அது தேசிய அளவிலாவது காட்டட்டும். இல்லை, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தமிழகத்தில் அதை தவிர இதுதான் சொல்லுவாங்க, 3.5 கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 3.5 விழுக்காடு என்பது இன்னும் வேண்டும்ங்கிற உங்களுடைய கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எதுவுமே செய்யப்படவில்லை என்ற கோரிக்கை இந்த அளவுக்கு சரியானது. எதுவுமே செய்யப்படவில்லை என்று சொல்வதை விட சொல்லி காட்டும் விதமாக முஸ்லிம்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் பெருசா செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி உள்ளது கிடையாது. ஏன்னு கேட்டா ஏறத்தாழ 30 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு தான் இந்த இடஒதுக்கீடு 3.5 கிடைக்கிறதுக்கே நாங்கள் பெரும்பாடு பட்டுட்டோம். அதற்காக அதிகமான விலை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதனால இந்த குற்றச்சாட்டு வந்து அபத்தமான குற்றச்சாட்டு. மத ரீதியான மதம் ஜாதி சம்பந்தமாக இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள்ல அதனுடைய பங்களிப்பு தொடர்பாக பேசக்கூடிய நேரத்தில் மதத்தின் பெயரால் சில கட்சிகள் செயல்படுறாங்க, ஜாதியின் பெயரால் சில கட்சிகள் செயல்படுறாங்க. இப்படி செயல்படுவதை வந்து என்னுடைய பார்வையில், எங்கள் ஜமாத்துடைய பார்வையில் நான் பார்க்குறதா இருந்தால் இது வந்து ஒரு பெரும் குற்றம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இனத்திற்காக ஒரு மொழிக்காகவோ இனத்துக்காகவோ அதனுடைய முன்னேற்றத்திற்காகவோ அது சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய கோரிக்கைகளை உறக்க சொல்வதற்கோ ஒரு குழுவோ இயக்கமோ அமைப்போ செயல்படுவதையெல்லாம் குற்றம் சொல்ல முடியாது. அது அவர்களுக்காக மட்டுமே செயல்படுவதாக மாறிவிடும் பிரச்சனை தானே. அவர்களுக்காக செயல்படக்கூடிய நேரத்தில் கூட பெரும் பிரச்சனை வந்தது கிடையாது. சமூகத்தில் எப்போ பிரச்சனை வருதுன்னு சொன்னா, என் இனம் வாழ வேண்டும், அடுத்த இனம் அழிய வேண்டும் என்று வருகிற பொழுதுதான் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு சமூகத்தில், குறிப்பாக நாம் வாழக்கூடிய நாட்டில் பெரிய பெரிய அளவுக்கு கலவரங்கள் நடைபெறுவதற்கு கூட எது காரணம் என்று சொன்னால், அதுல இப்போ நீங்க இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி இயக்கம் அல்லது தனி கட்சி என்று ஒன்று வருகின்ற பொழுது இன்ன பிற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இன்ன பிற தேசிய கட்சிகள் எங்களுக்கான பங்களிப்பை அல்லது எங்களுக்கான உரிமையை தரவில்லை என்று நீங்க இஸ்லாமியர்கள் என்று ஒரு தனி இயக்கம் அல்லது தனி கட்சி அப்படின்னு வருகின்ற பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு என்று தனி இயக்கம் அல்லது தனி கட்சி என்று வருகின்ற பொழுது மற்றவர்கள் ஹிந்துக்கள் என்ற அடிப்படையில் அல்லது சீக்கியர்கள் இன்ன பிற சமூகம் அப்படிங்கிற அடிப்படையிலோ அல்லது சாதியின் அடிப்படையிலேயோ அவங்க தனியா ஒரு குழுவா கன்சாலிடேட் ஆகிறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கறாதானே அது ஆகுதுங்கிற. இல்ல, இப்ப இஸ்லாமிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இனத்திற்கு எதிராக இன்னொரு மதத்திற்கு எதிராக நீங்க பேசுனீங்கிற வார்த்தைக்குள்ளே நான் போக வரல. நான் என்னுடைய கேள்வி என்பது, நீங்க இந்த மாதிரி குழுவாக இணைவது ஒரு இனத்திற்கு அல்லது ஒரு மதத்திற்கு என்று சேருவது தவறில்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்கும்போது தான் அந்த கேள்வி கேட்கிறேன். நீங்க அப்படி வைக்கின்ற பொழுது எல்லோருக்குமானவர்கள் அல்ல, எங்களுக்கானவர்கள், எங்களுடைய உரிமைகளுக்காக மட்டும் என்று வருகின்ற பொழுது இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு குழு எங்களுக்கானது மட்டும் சுருங்கி பார்க்க வேண்டிய நிலைமை வருது. அப்ப 2-3 குழுக்களாக வருகின்ற பொழுது ஒரு குழு இன்னொரு குழுவை இயல்பாகவே எதிரியாகவும் அல்லது வேறு விதமான விரோத மனப்பான்மையோடும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா,
நீங்க தமிழகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உட்பட எத்தனை இயக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு இயக்கமும் இது இந்த சமூகத்திற்கு மட்டும்தான் என்று சொல்லவே இல்லை. நாங்கள் தலித் சமூகத்திற்காக எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் இந்த எங்க ஜமாத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ சமூக பணிகள், அது சமீபத்தில் நடந்த வெள்ள நிவாரண பணிகளாக இருக்கட்டும், இது இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் உள்ள உதவியாக நாங்கள் செய்யல. எங்களுடைய பணிகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூக மக்களுக்காகவும் நாங்கள் பாடுபடக்கூடிய அமைப்பாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இஸ்லாமிய கொள்கையின்படி நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஏனைய இஸ்லாமிய அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் முஸ்லிம்களுக்கான கட்சி என்று அவர்கள் சொல்லவே இல்லை. இருக்கக்கூடிய தேர்தலை போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளை, முஸ்லிம் அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எந்த இடத்துல இப்படி முழங்கவே இல்லை, வாக்கு சேகரிக்கல. பட் ஆப்வியஸ்லி அதுதான ஃபேக்ட்ங்கறேன். இல்ல ஆப்வியஸ்லி நீங்க புரிஞ்சிக்கிட்டதாக இருக்கலாமே தவிர அவர்கள் சொல்லாத ஒன்று. ஆனால் இங்க என்ன பிரச்சனை, அவர்கள் சொல்லாத ஒன்றுனா இப்ப நான் அதுதான் திரு ஜவஹர்லால் அவர்களிடம் நேர்காணலின் போது இந்த கேள்வி வைக்கப்பட்டது. 5 இடங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் மாற்றுச் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லது இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அதில் ஒரு இடமாவது கொடுக்க முடியுமா, அதுக்கான சாத்தியம் இருக்குதா அப்படின்னா இல்ல. அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய தொகுதிகளே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் அவர்களும் கேட்டு பெறுகிறார்கள், அதுதான் கொடுக்கப்படுகிறது. இப்ப நீங்க வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கலை யதார்த்தங்கிறது அதுவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றது தானே உண்மை. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டா 234 தொகுதிகளில் 10 தொகுதி கொடுத்துட்டாங்கன்றதுக்காகவே அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன கவலை வந்துருச்சுன்னு சொன்னா, அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதை விட முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சொல்லலாம் அப்படின்றாரு. இஸ்லாமிய அமைப்புக்கு இவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு. 234 நாங்கள் இருக்கக்கூடிய 14% 35 சீட்டுகள் கொடுத்துருக்கணும். நீங்க சொல்றதா இருந்தா ஒரு கட்சி அந்த கூட்டணியில 234 தொகுதியில கொடுக்கறதா இருந்தா எங்க சதவீதத்திற்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துருக்கணும். கொடுக்கப்பட்டதே 10 உங்களுக்கு கவலை அளிக்குது. ஆனால் எங்கள் பார்வை என்னவென்று சொன்னால், மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக ஒரு சமூகத்தை அச்சுறுத்தி செய்யக்கூடிய அரசியல் இருக்குல்ல, பாஜக செய்யக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அச்சுறுத்தல் அடிப்படையில் செய்யக்கூடிய அரசியல் ஒரு அந்த இடத்துல இருந்து அது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற உங்க வாதத்திலிருந்து வர ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு டோமி அவருடைய கருத்தோடு தொடர்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி 35 இடங்கள் வரை எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒதுக்கப்படாமல் போனதற்கு உள்முரண்கள் என்னென்ன அப்படின்னு அடுத்த சுற்று வர ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஏன் இஸ்லாமிய இயக்கங்கள் இத்தனை இயக்கங்களாக பிரிந்திருக்கின்றன, அவர்களுக்குள் ஒருமித்த கருத்து அத்தனை பேரும் இஸ்லாமியர்களுக்காகவும் இஸ்லாமியருடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்குள் ஏன் இத்தனை கட்சிகள் இத்தனை வேறுபாடுகள் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அனைவரும் ஒருமித்து நின்றிருந்தால் ஒருவேளை யூசுப் சொல்வது போன்ற 35 இடங்களை அவர்களால் பெற்றிருக்க முடியுமோ அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இயல்பாக எழுகிறது. பேசலாம். கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு என்ன தேர்தல் அரசியலில்? பாதிரியார் டோமி அவர்களோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். காத்திருக்கிறேன். மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தேர்தல் அரசியலில் மதங்களின் பங்களிப்பு என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு டோமி அவர்கள் இணைகிறார். இதில் கிறிஸ்தவர்கள் தேர்தல் அரசியலில் பெரும்பாலும் தள்ளியே நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பார்க்கப்படுகிறது. வாக்கு செலுத்துவதோடு சரி, ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள், சமூக தளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் என்பது தேவாலயங்களில் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஏகமனதாக ஒரு முடிவெடுத்து சொல்லப்படும். அதன் அடிப்படையில் அவருடைய வாக்குகள் அந்த கட்சிக்கு சிந்தாமல் சிதறாமல் செல்லும் அப்படிங்கிற கருத்து மட்டும் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் நேரடியாக அரசியலுக்குள் இஸ்லாமிய இயக்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருப்பது போல், இன்ன பிற இந்துக்களுக்கான கட்சிகள் என்று வந்திருப்பது போல கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஒரு அரசியல் கட்சி பெரிய அளவில் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? முதல்ல ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். இது ஜனநாயக மதச்சார்பற்ற நாடு. இங்கே இந்த ஜனநாயக மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு மத அமைப்பு போட்டியிட முடியாதுன்னு தான் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி ஜனநாயகத்துக்குள்ளே ஒரு மத அமைப்பு ஆட்சிக்கு வர முடியும்னு பாடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசியலில் நேரடியாக மதம் ஈடுபடுவது மத நல்லிணக்கத்துக்கும் அடிப்படையான நம்முடைய இந்த மதச்சார்பின்மை என்ற அந்த கூறுக்கும் நேர் எதிரானது. அது நல்லதில்லை. இதை கிறிஸ்தவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் எங்கள் மக்கள் மத்தியில் கூட கிறிஸ்தவர்கள் ஒரு கட்சியை தொடங்கணுங்கிற விழிப்புணர்வு வந்தாலும் கிறிஸ்தவ தலைவர்கள் மத தலைவர்களாக அல்லது ஒரு மதத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சி தொடங்க மாட்டோம். தனிநபர்கள் இப்போ கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் அப்படியெல்லாம் தொடங்கினாலும் அது கிறிஸ்தவ தலைவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்லணும், சகோதரர் சொன்னதில் நீங்கள் அந்த ஒரு கருத்து நல்லா பார்க்கணும். அதாவது இஸ்லாமியர்கள் ஒரு 14 விழுக்காடு இருக்கிறாங்கன்னு சகோதரர் சொன்னார். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களோட கூட இருக்காங்க. அது என்ன விழுக்காடுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறது 10 விழுக்காடு இருக்கிறோம். இந்த 10 விழுக்காடுங்கிற ஒரு ஃபெய்த் கம்யூனிட்டி, ஒரு மத சமூகம் என்று சொல்வது போல இந்த நாட்டினுடைய குடிமக்களும் அவர்கள். இப்போ 70 லட்சம் என்பது குடிமகன், அவர் ஒவ்வொருத்தரும் குடிமக்கள். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி ஆல்சோ.
அந்த பொலிட்டிக்கல் கம்யூனிட்டின்னா அரசியலில் பங்கேற்க அந்த பொலிட்டிக்கல் கம்யூனிட்டிக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் மத சாயம் பூசி இந்த நாட்டிற்கு எந்த பங்கும் வர வேண்டாம் என்பதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு முறையும் இந்த பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி, எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நாங்கள் இழந்துகிட்டு இருக்கிறோம், கிடைக்கிறதில்ல. அதனால கட்சிகளுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். இந்த வருஷம் கூட இந்த வார பத்திரிகையில் நாங்கள் கொடுத்துருக்கிறது, ஆயர்கள் கொடுத்துருக்கிறது என்னென்னா, நம்ம வாழ்வு பத்திரிகையில் கோரிக்கைகளோடு கூடிய விண்ணப்பம் திமுகவுக்கு கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் தலித் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் சலுகைகள்ங்கிறது வந்து மத அடிப்படையில் யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா மதச்சார்பற்ற நாடு. கொடுக்க வேண்டியது சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் தான். ஆனால் சமூக அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலையும் ஒரு இந்துவா இருக்கிற வன்னியருக்கு இருக்கிற எம்பிசி கிறிஸ்தவரா இருக்கிற வன்னியருக்கு இல்லை. இது என்ன ஒரு சமூக அநீதி. அதுபோல 26 ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவர்களுக்கும் போராடிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டுல குடிமகன் என்ற விதத்துல அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற அந்த உரிமையை திரு அர்ஜுன் சம்பத் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவரா வன்னியர் அல்லது நீங்கள் கிறிஸ்தவரா தலிதா? தட் மீன்ஸ் உங்களை கேட்கல, நீங்க ஏதோ ஒரு பக்கம் சரியா வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு திரு சம்பத். அதே கேள்வியை எதிர்த்து திருப்பி வைத்தால் நீங்கள் ஹிந்துவா தலிதா, நீங்கள் ஹிந்துவா வன்னியரா, நீங்கள் ஹிந்துவா நாடாரா என்ற கேள்வி இங்கே முன்வைக்கப்படும். எங்களுக்கு சாதி தேவை இல்லை, எங்களுக்கு மதம் மட்டுமே. தலித்துகள் தான் இந்துக்கள். அம்பேத்கர் தெளிவா தனி தொகுதி கொடுத்திருக்காரு. அந்த கேள்வி வரும். திருப்பி மீண்டும் அந்த கேள்வி வரும். நீங்க குறுக்கிட்டதனால நான் அனுமதி கொடுத்தேன். நான் திருப்பி வரேன். கேள்விக்கு நான் சொல்றேன். சம்பத் திருப்பி வரேன். நீங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. மதிமாறன் அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொன்னாரு, அதுல இருந்து நம்ம போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே சாதியாக சமூகம் இருக்கிறது, அதனால ஹிந்துக்கள் என்று இங்கே வந்து ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கே சாதிய அடிப்படையில் தான் பிரச்சனைகளும் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கிறது. அதனால் அப்படித்தான் இங்கே வேட்பாளர்களால் நிறுத்தப்படுகிறார்கள், தேர்தல் அப்படித்தான் பிரதிபலிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான தேர்தல் பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய முயற்சியில் இருக்கின்ற பொழுது கிறிஸ்தவம் இங்கே ஒரு ஹிந்துத்துவத்தினுடைய நகலாகவே இருக்கிறதோ? இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திற்குள் சாதிய பிரிவுகள் ஏராளம் இருக்கின்றன. எப்படி ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரிவுகள் இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கக்கூடிய சாதிய பிரிவுகள் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் உங்களால் ஒருங்கிணை முடியவில்லை அப்படிங்கிறதான ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட். இல்லை, அது ஒரு ஒற்றுமை. கிறிஸ்தவர்கள் ஒன்றுமையாக இருக்க முடியாததற்கு ஜாதிய பிளவுகள் மட்டுமல்ல, கட்சி சார்புகளும் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே கிறிஸ்தவர்கள் மதம் மாறினார்களே ஒழிய சமூக மாற்றம் நடக்கவே இல்லை. அதாவது கலாச்சார தழுவல் நடக்கவே இல்லை. அப்படியே தழுவி வந்தார்கள், மதத்துக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு வந்து கொள்கை ரீதியா கிறிஸ்தவம் ஜாதியத்தை ஒழிக்கத்தான் சொல்றோம், போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த நான் ஒரு தாழ்ந்த ஜாதின்னா நான் ஒரு எங்க இதுல பேராயராகவும் நான் வர முடியும். அங்க வந்து எங்களுக்குள்ள அந்த மாற்றம் இல்லை. கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதியம் இருந்துச்சுன்னா அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் ஜாதியம் இருக்கணும், அங்க கிடையாது. இங்க இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. ஜாதியமும் வர்ணாசிரம தர்மமும் இந்த மண்ணோட இருந்தது, இந்த மண்ணில் பிறந்த எங்களையும் ஒட்டி கொண்டது. இப்ப நாங்க போராடி இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டுல அரசியலுக்குள்ள மதம் வருவதை விட இந்த சமூகத்தில் இன்னைக்கு பல்வேறு விதமான சமூகம் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். சமூக அநீதி என்பது ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அவன் இஸ்லாமியனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ மாறும்போது அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற சமூக நீதியை மத அடிப்படையில் ஏன் மறுக்கிறீர்கள்? அதுதான் முக்கியம். அப்ப நான் வந்து இந்தியனா இருக்க விரும்புறேன், தமிழனா இருக்க விரும்புறேன். அரசியலமைப்பு சட்டம் 25 எனக்கு கொடுத்த உரிமைப்படி நான் விரும்புகிற மதத்தை ஏற்கவும் கடைபிடிக்கவும் அதை பரப்புவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இல்ல அதுல பிரச்சனை இல்ல. விவாதம் வந்து நம்முடைய திரு சம்பத் அவர் நீங்க தாய்மதம் திரும்புங்கிறாரு, அவருடைய நோக்கத்தை தெளிவாக இருந்துட்டு இருக்கிறாரு. திரு சம்பத் கேள்வி என்பது அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு, மதத்தின் பெயரால் இங்கே எங்களுடைய அடிப்படை உரிமைகளை யூசுப் சொல்றாரு, இந்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. மதத்தின் பெயராலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பெயராலோ அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ நடத்துவதில் அல்ல பிரச்சனை.